லெவல் லெவல் இந்த டைம்ல விஷ் பண்ணா நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நடக்குதா இல்லையாலே ஏன் போது விஷ் பண்ணி பார்ப்போம். கடவுளே, ஃப்ளையும் வேணாம், இன்விசிபிள் ஆகுறதும் வேணாம். மத்தவங்க மனசு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுது போதும். அவங்க மனசு என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சா மேபி நம்ம ஹெல்ப் பண்ண ஈஸியா இருக்கும். யார் நீங்க? நீ கூப்பிட்ட கடவுள். இது கடவுளா? நான் சும்மாதான் கூப்பிட்டேன். நானும் சும்மாதான் வந்தேன். வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்னது உட்காருங்களா? உட்கார நான் கிடைக்கணும் இல்ல, அதையும் நான் தான் எடுத்து வரணுமா? அப்படி பவர் கிடைக்குமா? கிடைக்கும், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். இந்த உலகத்துல எல்லாரும் வெளியே ஒரு மாதிரி இருப்பாங்க, உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க. நீ பார்க்க போறது இல்ல, சந்தோஷம், சோகம், கோபம் எல்லாமே கலந்துருக்கும். ரொம்ப முக்கியமா இதுக்கெல்லாம் நீ ரெடினா your wish is granted. ஆமா, அப்படியே அந்த நாற்காலி அதையும் கொடுப்பாங்க. சாம 2 விஷயம் கேட்டுருக்கு. சரி, விஷ பத்தி நாளைக்கு யோசிப்போம். இப்போ தூங்கும். நமக்கு உண்மையிலே நேற்று பவர் கிடைச்சா? கடவுள் உண்மையிலே வந்தாரா? இல்லை நான் தான் ஒருவேளை ஓவரா இமேஜின் பண்றேனா? சரி, இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். யார் பேசுறது? வேற யார் எனக்கு முக்கியம்? உன் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் தொல்லை தாங்க முடியல. இதை நான் சொல்ல வந்தா நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. இந்த விஷயத்தில் சிக்கிக்கிட்டு பேசவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நான் என்ன தவிச்சிக்கிட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு முக்கியமா? அப்படிலாம் இல்லை தம்பி. எப்பொழுதும் அப்படிதான் சொல்கிறேன். நான் கால் பண்ணா பிஸி, மெசேஜ் பண்ணா லேட் ரிப்ளை. வெளியே போகலான்னு கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான். என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே மாட்டேன் தம்பி. எப்பொழுதும் நானே தான் புரிஞ்சுக்கணுமா? நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? இவன் அவனை ரொம்ப லவ் பண்றா, அவனும் இவனை ரொம்ப லவ் பண்றான். ஆனா அவனுக்கு சொல்ல தெரியல. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லவ் பண்றாங்க, ஆனா சொல்லிக்கதான் மாட்றாங்க. இந்த மாதிரி நான் உன்கிட்ட டைம் தான் கேட்குறேன், அது கூட உன்னால எனக்கு தர முடியாதா? ஐயோ, உங்க ராமாயணத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? வழக்கம் போல் சண்டை ஆரம்பிச்சிருச்சிங்க. எப்படியோ இதுங்க தெரிஞ்சிட்டா எனக்கு நல்லது. அப்போ தானே செடி எனக்கு காய்ப்பான். இவளுக்கு இப்படி ஒரு எண்ணமா? தமிழ், செடியை பற்றி உனக்கு தெரியாதா? அவனை பற்றி தெரிஞ்சா எதுக்கு ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஓவர் திங்க் பண்ணலையே. அப்போ செடியை நம்பு. எஸ்கியூஸ் மீ செலியன். என்ன கிரேஸ்? தமிழ் உங்களை எவ்வளவு லவ் பண்றா தெரியுமா? உங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதே இந்த கவிதான். நிறுத்துங்க, நான் என்ன பண்ணேன்? என்ன தமிழ், ஆள் கூட்டு வரியா? தமிழுக்கு ஒண்ணு தெரியாது, நான் தான் தமிழுக்கு. போதும் கிரேஸ், போதும். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கோம். இருக்கிற சண்டையை பெருசாக்காதீங்க. சாரி. அம்மா என்ன உங்க ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா என்னையே ஏசுறாடுங்க. உங்களுக்கு நான் நல்லது நினைச்சதே தப்புதான். லாஸ்ட் வீக் எங்கள் அப்பா நியூ ஐஃபோன் வாங்கி கொடுத்தாரு. பட் எனக்கு இந்த மாடல் அவ்வளோ பிடிக்கல. நான் வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு. ஃபோன் கொடுங்க லில்லி. இது ஸ்டீல் புது ஐஃபோன் மாதிரி தெரியுது. நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். லஞ்ச் டைம் ஆச்சு, எங்க சாப்பிட போறோம்? பேசாம எங்கேயே சாப்பிடலாமா? இங்கேயா? ஏன் அப்படி லேட் பண்றீங்க? நான் இங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்.
சீப் குவாலிட்டிஸ் ப்ரீமியமான ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிடுவேன். ஐயோ லில்லி, இன்னைக்கு ஒரு நாள் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நம்ம நெக்ஸ்ட் டைம் நீ சொன்ன மாதிரி வேற இடத்துக்கு போலாம். ஐயோ, ஒரு அமெரிக்கானோ 8 வெள்ளியா? இல்லை, புரியல. இதுக்கே 8 வெள்ளி கொடுத்தா நாளைக்கு பஸ்ஸு காசே கஷ்டமாயிடுமே. நீதானே ரிச் ஃபேமிலி, ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் சாப்பிடணும்னு சொன்னா எப்படி பேசுறா? நானே மிடில் கிளாஸ்னு சொன்னால் யாரும் மதிக்க மாட்டாங்க, எல்லாரும் என்னை ஒதுக்கிடுவாங்க. இதுக்காக பணக்காரி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தம்பி ஸ்கூல் ஃபீஸ் வேற பெண்டிங்ல இருக்கு. ஐயோ, அப்ப இவ இப்படி பண்றதுக்கு காரணம் ஷோ ஆஃப் இல்ல, உண்மையிலே கஷ்டம்தான் போல இருக்கு. கிரேஸ், வாங்க அந்த பக்கம் பண்ணலாம். வாங்க. லில்லி, நான் வந்து ஒண்ணு கேட்கவா? சொல்லு. ஏன் இப்படி நீ பண்ற? நான் என்ன பண்ணேன்? இல்ல, ஏன் உன்கிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி காட்டிக்கிற? நான் என்ன பண்ணேன்? இல்ல, நீயும் எல்லாமே உன்கிட்ட இருக்கிற மாதிரி காட்டிக்கிற. கைஸ், என்னாச்சு? கிரேஸ், நீ என்ன பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. லில்லி, நீ இப்படி பண்றதுக்குலாம் காரணம் யாரும் உன் கூட உண்மையை தெரிஞ்சா பேச மாட்டான்னு பயப்படுறியா? அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வர்றது உன் தப்பு ஒண்ணும் இல்ல லில்லி. கிரேஸ், போதும், நிப்பாட்டு. கைஸ், கம் டவுன். இது பேசுற இடம் இல்ல, எது இருந்தாலும் நம்ம வெளியே போய் பாத்துக்கலாம். கிளம்புங்க. அதான் சொல்லியாச்சுல, கிளம்பு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் லில்லி பார்த்தேன். சாரி லில்லி, சாரி நியா. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நினைக்கிறேன். பேசாம என் வேலையை பார்த்துட்டு சும்மாவே இருந்திருக்கலாம். அவனுக்கு ஹெல்ப் பண்றேன், இவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு என் பேர் நானே வீணடிச்சு. நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா எல்லாம் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் இந்த டைம்ல தான் ஆரம்பிச்சு. கடவுளே, இதான் நடக்கணும்னு நினைச்சு கூட பாக்கல. இப்ப கேட்டதுக்கு ரொம்ப வருத்தம். ஹாய் கிரேஸ், எப்படி இருக்க? கடவுளே, என்ன காட் இது பக்கம்? அமெரிக்க அதிபருக்கு அறிவுரை சொல்றதுக்காக போயிட்டு இருந்தேன். வழியில உன் குரல் கேட்டீங்கன்னு சொல்லி வந்தேன். ஆமா, உன் மூஞ்சி தீஞ்ச மாதிரியே இருக்கு. நான் இப்ப சொல்லுவேன். Oh my god, so what is the reason? இந்த பீச் வேணாம். பவர் கிடைச்சா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே கடைசியில கெட்ட பேர் தான் அமையுது. இப்ப தெரியுது அவங்க விஷயத்துல போயிட்டு இன்டர்வியூ பண்ணக்கூடாது அப்படி. கிரேஸ், வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயணத்திலையும் அவங்களுக்கான சோகமும் சோதனைகளும் வந்துட்டு தான் இருக்கும். அந்த பயணத்தை கடக்கிறது தான் வாழ்க்கையோட ரகசியமே. அதை போய் நீ தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை எங்க ருசியா இருக்கும்? அது நம்ம வேலை இல்லைல்ல. Leave it. So the கருத்து what I'm saying is, நடந்தது எல்லாம் நல்லதுக்கு, நடக்க போறது நல்லதுக்கு நினைச்சுக்கோ. கடவுளே, இன்னும் ஒரு இடத்துல பேசுங்க கடவுளே. சரி சரி, வந்து உட்காரு. பவர் வேண்டாவா? ஐயோ, வேண்டவே வேணாம். Okay my child, your wish is granted. சரி, நான் கிளம்பட்டா?
ஒரு லாஸ்ட் கொஸ்டின். கும்பல் வந்துட்டீங்களே, நீங்க என்ன சாமி? கருப்பா? அவங்க அண்ணன். ஒரு நிமிஷம் இல்ல இந்த உலகத்துல நல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கண்ணே. பூமி என்ன சுத்துது பூமனெஞ்சு. என்ன நடக்குது? நீங்க வந்து இனஃப் கிரேஸ்